Hello friends, welcome to Samayal foodcourt. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அவல் பாயாசம் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த அவல் பாயாசத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த அவல் பாயாசத்தை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட்கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன் ஹீட் ஆன பிறகு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடான பிறகு அதில் கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சையில் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அதே நெய்யில் நான் இன்றைக்கி 100 கிராம் சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒயிட் அவல்லையும் இதை செஞ்சுக்கலாம். ஆனால் சிகப்பு அவல் தான் ரொம்பவே ஹெல்த்தியான அவல். இப்போ இந்த நெய்யில் நல்லா இந்த அவலை போட்டு வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தீஞ்சிடும். நீங்கள் நெய்யில் இந்த மாதிரி வறுக்கும்போது நமக்கு பாயாசம் ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்த பிறகு அடுத்தது காய்ச்சி ஆற வச்ச பாலை நான் இதில் 200 ml ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா காய்ச்சி ரொம்ப சூடாக ஆட் பண்ணாதீங்க, ஆறின பால் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி பால் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வேக விடுங்க. நமக்கு அவல் நல்லா வேகணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு முக்கால் பதம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அவல் எல்லாம் குழஞ்சிரும். அடுத்தது வேறு ஒரு பேனில் 100 கிராம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 100 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த வெல்லம்லாம் நல்லா கரையிற வரைக்கும் இதை பாயில் பண்ணிக்கோங்க. நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும், நம்ம பாகு பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு ஒரு சிரப் மாதிரி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு இந்த மாதிரி கிடச்சிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அவல்லாம் நல்லா முக்கால் பதம் நமக்கு வெந்திருக்கு. அவல் இந்த மாதிரி முக்கால் பதம் வெந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா அவல்லாம் குழஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி முக்கால் பதம் வெந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெல்லம் சிரப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கலாம், ஆனால் வெல்லம் சேர்க்கும் போது நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக கிடைக்கும். இப்போ இதை வெல்லம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்த பிறகு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா உங்களுக்கு திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அடுத்தது இதில் ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஆற இது கொஞ்சம் திக்காகிட்டே வரும். அதனால் நம்ம சர்வ் பண்ணுற நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக பாயாச கன்சிஸ்டன்சி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் 100 கிராம் வெல்லத்துக்கு பதில் 150 கிராம் வெல்லமும் கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாயாசம் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான இந்த அவல் பாயாசத்தை உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட்கோர்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த அவல் பாயாசத்தை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த அவல் பாயாசம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.